சீமான் வந்து நேற்று சொல்லியிருக்கிறாரு தூத்துக்குடியில், உங்களுடைய அந்த மலேசியா பயணத்தை இது பண்ணது வந்து இலங்கை அரசு மட்டுமல்ல, இது இந்திய அரசும் இருக்கணும். எனக்கு அது தெரியலை. ஏன்னா அவர்கள் இலங்கை அரசு தான் இதற்கு காரணமே தவிர, நான் பினாங்கு துணை முதல்வர் பேராசிரியர் ராமசாமி அவர்களுக்கு 7 வருடம் இந்தியாவுக்குள் வர ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு காலத்தில் விசா மறுக்கப்பட்டிருந்தது. அவர் பூர்வீகத்தில் தமிழகத்தைச் சேர்ந்தவர். அவருடைய பூர்வீகம் கொங்கு நாடு, வெள்ளக்கோயில் பக்கத்தில் இருக்கிற மூக்கநாயக்கன் வலசு. ஆகவே நான் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் இதை எடுத்து கூறி, அவர் பூர்வீக தமிழர், அங்கு துணை முதல்வராக இருக்கிறார், ராஜபக்சே போன்ற கொடியவனெல்லாம் இங்கே வர முடிகிறது, அவர் எங்கள் பண்ணை சேர்ந்தவர் தானே, அவர் ஏன் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்று சொல்லி என்னுடைய முயற்சியின் காரணமாக பேராசிரியர் ராமசாமிக்கு இந்திய அரசு தான் விசா கொடுத்தது. அவர் பல்லட மாநாட்டில் கூட வந்து கலந்து கொண்டார். எனவே இந்திய அரசுக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்திய தூதராக மலேசியாவில் இருப்பவர் செய்தி கேள்விப்பட்டு மிகுந்த கவலையோடு என்னிடத்தில் விசாரித்தார். நீங்கள் உணவருந்தாமல் இருக்கிறீர்கள், நான் எங்கள் இல்லத்திலிருந்து உணவு அனுப்பி வைக்கட்டுமா என்று கேட்டார். இந்த இடத்தில் ஒரு கைதியை கூட வைத்திருக்கிறார்கள், இங்கே நான் சாப்பிட விரும்பவில்லை, எதுவுமே ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை, நீங்கள் கேட்டதற்கு என்னுடைய நன்றி என்று கூறினேன். இந்திய அரசுக்கு எதிரே எந்த தொடர்பும் இல்லை.